ஹலோ. நம்ம இந்த செஷனில் வந்து ரிவிட் ஆர்கிடெக்சர் அந்த சாஃப்ட்வேரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு ரிவிட் ஆர்கிடெக்சர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல முதல்ல வந்து நம்ம என்னென்ன சொல்லுவோம், குயிக் ஆக்சஸ் டூல்பார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குயிக் ஆக்சஸ் டூல்பாரை கஸ்டமைஸ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது இந்த நியூ, ஓப்பன், சேவ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட்டுக்கான டூல்ஸு. இது மூணையும் நம்ம டிசேபிள் பண்ணுவோம். ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணோன்னா நம்ம ஷார்ட்கட்க்கு யூஸ் பண்ணுவோம். அதனால் இங்கே வேணாம் அந்த ஐக்கான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அண்டு ரீடு வேணான்னு சொல்லியிருக்கோம். மீதி எல்லாம் இருக்குது. இது போக வேறு எது வேணும்னாலும் நம்ம அங்கே சேர்த்துக்கலாம். சப்போஸ் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வால் யூஸ் பண்ணுவோன்னா இங்கே கிளிக் பண்ணி ஆட் டு குயிக் ஆக்சஸ் டூல்பார்னு சொன்னிங்கன்னா வந்துடும். சார் இங்கே ஸ்க்ரீனில் தெரியலன்னா காரணம் வந்து இங்கே இடம் இல்லை. நீங்கள் வேணால் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல இந்த இருக்கு இல்லையா இப்படி வரும். அதுக்கு சார் இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா கரெக்ட் தான். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, என்ன அப்படின்னு பாருங்கள். இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன சொல்கிறோம், ஸோ குயிக் ஆக்சஸ் டூல் பார் பிலோ ரிப்பன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபுல் லென்த்துக்கு வரும். நீங்கள் எத்தனை டூலை வேணாலும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ எனக்கு வந்து ரூஃப் வேணும், அப்போ ஆட் டு குயிக் ஆக்சஸ் டூல் பார். அதுக்கடுத்து நீங்கள் வந்து எந்த டூலை வேணாலும் இதில் டோர், விண்டோ எதை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் கூட ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஏன்னா இங்கே சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் இருக்குது. இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸை நம்ம அங்கே ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி வேண்டான்னு சொல்லணும்னா ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் ஃப்ரம் குயிக் ஆக்சஸ் டூல் பார் நம்ம சொல்லலாம். நல்லா கவனிங்க, இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணது, அதை ரிமூவ் பண்ண முடியும் நம்மளால். இது ஒரு லாஜிக் இருக்குது. பட் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பிரிண்ட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ண முடியுமானா ரிமூவ் பண்ணோம். ஆனால் இந்த லிஸ்ட்லேருந்து போகாது. இந்த லிஸ்ட் அப்படியே இருக்கும். ஜஸ்ட்டு இங்கே விசிபிளாக இருக்காது. ஓகே, புரியுது இல்லையா? இப்போ சப்போஸ் நான் இதை ரிமூவ் ஃப்ரம் குயிக் ஆக்சஸ் டூல்பார்னால் இங்கே இருக்கும், இந்த சின்க்ரனைஸ் வித் சென்ட்ரல்ன்றது இருக்கும். பட் விசிபிளாக இருக்காது. இந்த குயிக் ஆக்சஸ் டூல்பாரை நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா ஸோ குயிக் ஆக்சஸ் டூல்பார் அபவ் ரிப்பன் இந்த இடத்துல வச்சுக்கும். அதெல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா கீழே கொண்டு வந்தோம்னா நமக்கு வந்து அன்னெசரியாக நம்ம ஸ்பேஸ் நிறைய ஆக்குப்பை பண்ணுறோம் அந்த மாதிரி. ஓகேயா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிப்பன்னு சொல்லுவோம். இந்த ரிப்பன்றது உங்களுக்கு தெரியும், ஆட்டோகேட்டில் ஆரம்பித்து எல்லா சாஃப்ட்வேர்லேயும் இப்போ இன்டர்ஃபேஸ் எலமெண்ட்ஸு ரிப்பன்னு இருக்குது. முதல்ல தான் மெனு பார் இருந்தது, இப்போ ரிப்பன்னு இருக்குது. இந்த ரிப்பனில் பார்த்தீங்கன்னா டேப்டு பேனல்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு டேபு ஆர்கிடெக்சர் டேப். இந்த டேபு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60% ரிவிட் முடிச்சிடும். அதுக்கான எல்லா டூலும் இங்கே இருக்குது. சரியா? அது போக வேறு சில டூல்ஸ் இங்கே இருக்குது. அனடேட் ஒரு டீட்டெயிலிங் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தேவையான எல்லா டூலும் இங்கே வரும். அதுக்கப்புறம் மாசிங் அண்ட் சைட்டு, அது இல்லாமல் வந்து இப்போ கொலாபரேட் பண்ணோம், மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா மட்டும் அடிஷ்னலாக அந்த டேபு போனீங்கன்னா வரும். இப்போ இந்த டேபை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆர்கிடெக்சர் டேபில் இந்த இடத்துல பில்டு பேனல்னு இங்கே வரும். இந்த பேர் பில்டு பேனல். இந்த பேனல் அதுக்கு அடுத்து சர்க்குலேஷன் இந்த மாதிரி பேனல் நேம் வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஆப்ஷன்ஸ் பார் வரும். இப்போது இது வரைக்கும் இருக்க டேப் இவ்வளோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் வால் டூவில் செலக்ட் பண்ணுறேன்னு வைங்களேன், WA அப்படின்னு டைப் பண்ணுறேன். வால் டூவில் செலக்ட் பண்ண அடுத்த செகண்டு புதுசாக ஒரு டேப் வரும், மாடிஃபை பிளேஸ் வால் அப்படின்னு. இதுக்கு பேர் கான்டெக்சுவல் டேப்னு சொல்லுவோம். அது அப்படின்னா என்னென்னா, நம்ம என்ன டூவில் செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லை எதை மாடிஃபை பண்ண போகிறோமோ அதுக்கு ரெலவெண்ட்டான பேனல், அதுக்கான டூல்ஸு பூரா இது தனி டேப்பில் வரும். இது டெம்பரரியாக இருக்கும். நல்லா கவனிங்க, கலர் டிஃபர் ஆகும். இப்போ நான் எஸ்கேப் யூஸ் பண்ணேன்னா, அதாவது வால் டூவில் இன்ட்ரப்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேப் போயிடும். அது பெர்மனெண்ட்டாக இருக்காது. அதனால தான் இது பேர் கான்டெக்சுவல் டேப்னு சொல்கிறோம். சப்போஸ் இப்போ நான் டோர்னு சொன்னேன்னு வைங்களேன், DR அப்படின்னு சொல்கிறேன், டோர், அதுக்கு என்ன வரும்னா மாடிஃபை பிளேஸ் டோர்னு வந்துடும். அப்போ வாலை பிளேஸ் பண்ணும்போது இல்லை மாடிஃபை பண்ணும்போது அதுக்கு வேறு கான்டெக்சுவல் டேப் வரும். இல்லை நீங்கள் டோரோ இல்லை வேறு ஏதோ நீங்கள் விண்டோ ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அதை மாடிஃபை பண்ணுறதுக்கோ தேவையான டூல்ஸ் தனியாக வரும். ஓகே, அதனால தான் இது கான்டெக்சுவல் டேப்னு சொல்கிறோம். இது டெம்பரரி பை நேச்சர். நீங்கள் எப்போ வந்து இந்த ப்ராசஸை இன்டரப்ட் பண்ணுறீங்களோ, சரி வேணாம் எனக்கு எஸ்கேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். இவ்வளோதான். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நான் வாலில் இல்லை டோர் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் WA அப்படின்னு சொல்கிறேன்னா
இதில் நிறைய விஷயங்கள் வருங்க. இப்போ வந்து வால்னு சொல்லிட்டா நம்ம அந்த வாலோட ஹைட்டு சொல்லணும். ஹைட்டு அதுக்கு அந்த ஹைட் இல்லாமல் இந்த ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா டெப்த்துன்னு இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா ஃபவுண்டேஷன் வால்லாம் கொடுத்தீங்கன்னா கீழே தானே வரும், நெகட்டிவ் வேல்யூ வரும், மைனஸில் வரும். அப்போ விசிபிளாக தெரியாது, செக்ஷன் வியூவில் தான் அதை பார்க்கணும். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த வால் டூல் எடுத்திங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன் வரும். இதுக்கு நீங்கள் ஸோ அன்கனெக்டட் ஹைட்டுன்னு நீங்கள் சொல்லணும். அப் டு லெவல் 2 சொல்லலாம், இல்லைனா அன்கனெக்டட் ஹைட்டுன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபைட் வேல்யூ சொல்லலாம். லொக்கேஷன் லைன் சொல்லுவோம், செயின் கட்டாயம் செக் பண்ணிடுவோம். இதெல்லாம் அப்படியே விட்ருவோம். இது தேவைப்படும் போது நம்ம கற்றுக்கலாம். இதுக்கு அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்குங்க, ரொம்ப முக்கியமானது. ஒரு 90% ஒர்க் இங்கே தான் பண்ணுவோம். இதுலேயும் இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசர்னு சொல்லக்கூடிய இந்த விண்டோலையும். இன்கேஸ் யாரோ ஒருத்தவங்க வந்து இதை நான் ஹைட் பண்ணிட்டாங்க, என்ன சார் பண்ணுறது? நான் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம். நமக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு ப்ராஜெக்ட் ப்ரௌசர் இல்லைன்னா என்ன சார் பண்ணலாம்னா, ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல இருக்கும் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும், வந்துடும். திரும்ப ரைட் கிளிக் பண்ணுங்கள், ப்ரௌசர்னு இருக்கும், ப்ராஜெக்ட் ப்ரௌசர்னு சொல்லுங்கள், இங்கே வந்துடும். சரி, இல்லைன்னா இன்னொரு வேலை இருக்குது. என்ன வேலை அப்படின்னு பார்க்கலாமா? இது க்ளோஸ் பண்ணுங்களேன். இன்னொரு மெத்தடில் நம்ம இதெல்லாம் நம்ம கொண்டு வரலாம் யூசர் இன்டர்ஃபேஸ் எலிமெண்ட்டில். ஃபர்ஸ்ட்டு இங்கே வியூ டேபுக்கு போங்க. வியூ டேபில் யூசர் இன்டர்ஃபேஸ்னே கடைசியாக ஒரு பட்டன் இருக்கும். இந்த ஆரோ இருந்ததுன்னா எந்த இதில் ஆரோ இருந்தாலும் சரி, அதை நீங்கள் கிளிக் பண்ணால் கீழே புல் டவுன் வரும், ட்ராப் டவுன் வரும். அதில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, என்ன இருக்குது? ப்ராஜெக்ட் ப்ரௌசர் அப்படின்னு இருக்கும், அது கீழே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இது ரெண்டையும் செக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரி சார், நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரிவிட்டு இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு என்ன வரணும் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்காது. இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசரும் ப்ராப்பர்ட்டிஸும் இந்த லேஅவுட்டில் இருக்காது. இது என்ன இருக்கும் அப்படின்னா, கவனிங்களேன், இப்படி வரும். சார் மேலே ப்ராஜெக்ட் ப்ரௌசர், கீழே மேலே வந்து ப்ராப்பர்ட்டிஸ், கீழே வந்து ப்ராஜெக்ட் ப்ரௌசர் இருக்கும். இது ரீசைஸ் பண்ணிக்கலாம், இப்படியே தான் இருக்கும். ஏன் இது வேணான்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வச்சேன் அப்படின்னா, நிறைய ஸ்பேஸ் வேணும். ப்ராஜெக்ட் ப்ரௌசருக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும், நிறைய இதில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் நிறைய இடம் வேணும். அதனால் தனித்தனியாக வச்சுக்கலாம். தனித்தனியாக வைக்கிறதுல 2-3 மெத்தடில் வைக்கலாம், நம்மளோட ப்ரிஃபரன்ஸஸ் தான். இப்போ பாருங்களேன், இது எப்படி கொண்டு வரேன்னு. இப்போ என்ன, அது சைட் பை சைடு. ஸோ இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், இந்த பக்கம் ப்ராஜெக்ட் ப்ரௌசர் இருக்கும். இந்த மாதிரியும் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். இல்லை சார் இது சரியாக வரல அப்படின்னா, இந்த அதை அப்படியே நீங்கள் டியர் ஆஃப் பண்ணுங்கள். இது ரீசைஸ் பண்ணும். ஜஸ்ட்டு இந்த மவுஸ் பாயிண்டர் இங்கே வச்சிங்கன்னா ட்ராக் பார் வரும், இதை கிளிக் பண்ணி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே, இன்னொரு மெத்தட் இருக்குது. இப்போ சைடில் நம்ம இப்படி வைக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய இடத்த அடைச்சிடும். சரி, இது பூரா வரும், இது பூரா வரும், அது சைடில் போயிடும். செகண்ட் மானிட்டர் இருந்தேன்னா இஷ்யூ இல்லை, இந்த ரெண்டையும் தூக்கி அடுத்த மானிட்டரில் போட்டு நம்ம இதில் மட்டும் ஒர்க் பண்ணலாம். இப்போ நம்ம அது இல்லைங்கும்போது, அந்த ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு ஆப்ஷன் நான் தரேன். இது ஃபுல் லென்த்து தானே வரணும், ப்ராப்பர்ட்டிஸை நிறைய ஆக்சஸ் பண்ணுவோம் ஃப்ரீக்வெண்ட்டாக, அதனால் இந்த லென்த்து இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதை டாக் பண்ணும்போது கீழே கொண்டு வராதிங்க, நேராக மேலே வந்துடுங்க. மேலே வந்துட்டிங்கன்னா ஃபுல் லென்த்துக்கு வந்துடும். சார் இதென்ன சார் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு? ஒன்றும் இல்லை, இங்கே டேப் இருக்குது பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொன்னீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக தெரியும். இது வந்து என்னது, ப்ராஜெக்ட் ப்ரௌசர். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, இது பார்க்க ஈஸியாக இருக்கும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம், இல்லை அப்படின்னா சரியாக வராது. இப்போ எனக்கு சரி, இதுவும் அன்ஈஸியாக இருக்குது. மானிட்டர் பெரிய மானிட்டர் சார், 24 இன்ச்சு 27 இன்ச் இருக்குது, இஷ்யூவே கிடையாது. இதை பிடிச்சி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே எடுத்து வச்சுருங்க, அவ்வளோதான். ஓகே, புரியுது இல்லையா? நமக்கு ரொம்ப முக்கியமாக வேண்டியது ப்ராஜெக்ட் ப்ரௌசரும் ப்ராப்பர்ட்டிஸும். சார் என்ன சார் மாற்றி வச்சுட்டிங்க? தப்பு கிடையாதுங்க, உங்கள் இஷ்டம்தான். இது சார் எனக்கு இது இங்கே தான் இருக்கணும், இது இந்த சைடு தான் இருக்கணும், எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. உங்களோட ப்ரிஃபரன்சஸ் தான், உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு அடுத்து வந்து கீழே இருக்கு இல்லையா, அது ஸ்டேட்டஸ் பார், அது உங்களுக்கு தெரியும். அந்த அப்ளிகேஷன் ஃப்ரேமில் இதெல்லாம் வந்துடும். அப்ளிகேஷன் ஃப்ரேம்னு சொல்லுவோம். இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார், அதுக்கடுத்து ரிப்பன், அதுக்கடுத்து
இந்த இடத்துல இன்ஃபோ சென்டர்னு சொல்லுவோம், ஹெல்ப்பு அதெல்லாம் வரும். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, அது ப்ராஜெக்ட் ப்ரௌசர், ப்ராப்பர்ட்டிஸ், அது கீழே வந்து ஸ்டேட்டஸ் பார். இது உள்ளே இருக்கிறது நம்ம ப்ராஜெக்ட் விண்டோன்னு சொல்லுவோம். இந்த இருக்கு இல்லையா, லெவல் 1 அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் விண்டோ. அதாவது டிஃபால்ட்டாக நம்ம இன்னும் பேர் கொடுக்கல, ஜஸ்ட்டு வெறும் ப்ராஜெக்ட் 1ன்னு வந்திருக்கும். ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட்னு ஓப்பன் ஆகும். அது வந்தோடனே அதில் இந்த இன்டர்ஃபேஸ் எல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா இது எலிவேஷன் மார்க்கர்னு சொல்லுவோம். ZFன்னு சொல்லுங்கள், ஜூம் டு ஃபிட்டுன்னு வரும், எலிவேஷன் மார்க்கர். சொல்கிற புரியுதுங்களா? இந்த எலிவேஷன் மார்க்கர் வந்து சென்டரில் இருக்கணும். நீங்கள் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, நீங்கள் வால் எதாவது ஸ்கெட்ச் பண்ணிங்கன்னா இந்த மார்க்கருக்குள்ளே ஸ்கெட்ச் பண்ணுங்கள், அதை தாண்டி போனோன்னா கிளிப் பண்ணிடும். ஸோ இந்த எலிவேஷன் மார்க்கருக்குள்ளே நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணி பழகிக்கோங்க. சார் ரொம்ப பெருசாக வருது, இதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. இதை பிடிச்சிட்டு பூரா இப்படி செலக்ட் பண்ணுங்கள், கிராசிங் விண்டோ யூஸ் பண்ணி, அப்புறம் அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகிடும். ஓகே, இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நேவிகேஷன் பார்னு இருக்கும். நேவிகேஷன் பார் இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்க பிளான் வியூவில் இருக்கோம், ஃப்ளோர் பிளானில் லெவல் 1ல் இருக்கும். அதான் நம்ம என்ன வியூவில் இருக்கோம் அப்படின்றது இங்கே வரும். இப்போ நான் 3D வியூ இருக்கா அப்படின்னு பார்த்தா 3D இருக்காது. ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணோன்னா டெம்ப்ளேட் என்ன டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருக்கோன்ற பொறுத்து வரும். நம்ம டிஃபால்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃப்ளோர் பிளானில் 2 இருக்கும், லெவல் 1 அண்ட் லெவல் 2. சீலிங் பிளானில் 2 வியூ இருக்கும், லெவல் 1 அண்ட் லெவல் 2. எலிவேஷன் இருக்கும், டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய நார்த் வெஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் அந்த 4 எலிவேஷன் இருக்கும். அப்புறம் வேறு எதுவும் இருக்காது, 3D வியூஸ் எதுவுமே இருக்காது. இந்த டிஃபால்ட் 3D வியூன்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம தான் க்ரியேட் பண்ணிக்கணும். 2 இடத்துல க்ரியேட் பண்ணலாம். இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் இந்த இடத்துல ஒரு ஹோம் ஐக்கான் மாதிரி இருக்கா, ஹோம் மாதிரி, அதில் போய் டிஃபால்ட் 3D வியூ அப்படின்னு சொல்லுங்கள். அது இல்லை அப்படின்னா வியூ டேபுக்கு வாங்க. வியூ டேபில் இங்கே ஸ்ப்ளிட் பட்டன் இருக்கும், மேலே இருக்குல்லையா டிஃபால்ட் 3D வியூ, அதை கிளிக் பண்ணுங்கள். 2 சேஞ்சஸ் வந்திருக்கும். புதுசாக ஒரு வியூ ஓப்பன் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3Dன்னு. அந்த வியூ டேபில் பார்த்தீங்கன்னா ஒரு கர்லி ப்ராக்கெட் இருக்கும். 3D வந்து அந்த கர்லி ப்ராக்கெட்டில் இருக்கும். இங்கே புதுசாக ஒரு நோடு வரும் பாருங்களேன், 3D வியூன்னு. இந்த மாதிரி போல்டாக இருந்ததுன்னா, கர்லி ப்ராக்கெட்டில் 3Dன்னு வந்திருக்கு, போல்டாக இருந்ததுன்னா இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுன்னா இந்த வியூ கரண்ட்டாக ஓப்பன் ஆகிருக்குன்னு அர்த்தம். விண்டோ அதைத்தான் நம்ம வியூ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதுவும் இல்லாமல் இந்த செட் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இது எதுன்னா டிஃபால்ட் வியூ குறிக்கும். இப்போ நான் ஒரு கேமரா வியூ கொடுத்தேன்னா அது இந்த இது இல்லாமல் வரும். சார் இது எப்போ வேணாலும் அழிச்சிக்கலாம் சார், எந்த வியூ வேணாலும் நீங்கள் டெலீட் பண்ண முடியும். ஜஸ்ட்டு ஒரு வியூ வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், டெலீட் கீ யூஸ் பண்ணலாம், டெலீட் ஆகிடும். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம வந்து பேசிக்ஸ், அதாவது இன்டர்ஃபேஸ் எலமெண்ட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். இது இல்லாமல் ஃபைல் டைப்ஸை மட்டும் இந்த செஷனில் பார்த்து முடிச்சிடலாம். ரிவிட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுற எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, கண்ட்ரோல் என்னன்னு சொல்லிவிட்டு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது ஃபைல் டைப் வந்து என்ன ஆகும், ரிவிட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். RVT எக்ஸ்டென்ஷனில் சேவ் ஆகும். ஃபைல் எக்ஸ்டென்ஷன். RTEனா டெம்ப்ளேட் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம். ரிவிட் டெம்ப்ளேட் ஃபைல்ஸ், அதுக்கான ஃபைல் எக்ஸ்டென்ஷன் RTE. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி ஃபைல் RFA அப்படின்னு வரும். ரிவிட் ஃபேமிலி அப்படின்னு வரும்போது RFA எக்ஸ்டென்ஷன் மறந்துடாதீங்க, 3 எழுத்து தான் ஃபைல் எக்ஸ்டென்ஷன். இது வந்து விண்டோஸில் பிசியில் பண்ணும்போது தான் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வரும். மேக்கில் ஒன்றிங்கன்னா ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்காது. அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேயா? இப்போ என்னென்ன ஃபைல் டைப் இருக்குது, நேட்டிவ் ஃபைல்னு சொல்லக்கூடியது. நீங்கள் ரிவிட்டில் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது என்ன ரிவிட் ஃபைல் RVT அப்படின்ற எக்ஸ்டென்ஷன்லையும், RTனா டெம்ப்ளேட் ஃபைல், RFAனா ரிவிட் ஃபேமிலி ஃபைல். இன்னொன்று இருக்குது, லாஸ்ட் ஒன்று ரிவிட் ஃபேமிலி டெம்ப்ளேட், RF ஃபேமிலி, அதுக்கான டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறது. சார் டெம்ப்ளேட்னா என்னென்னா அது பேசிக்காக அது வந்து ஒரு ரிவிட் ஃபைல் தான், அதில் சில செட்டிங்ஸ் மட்டும் இருக்கும். அடுத்த செஷனில் நியூ ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும், அது எந்த மாதிரி டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணணும், அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.